பல்லடத்தில் தனியார் பள்ளி வாகனங்களை ஆய்வு மேற்கொண்ட சார் ஆட்சியர். பல்லடம் அருகே மாதப்பூரில் இன்று திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு பகுதி அலுவலகங்களான அவிநாசி மற்றும் காங்கேயம் வட்டார தனியார் பள்ளி வாகன பாதுகாப்பு விழிப்புணர்வு குறித்த கூட்டாய்வு நடைபெற்றது. இந்நிகழ்வில் சார் ஆட்சியர் சௌமியா, பல்லடம் காவல் ஆய்வாளர் லெனின் அப்பாதுரை, திருப்பூர் தெற்கு வட்டார போக்குவரத்து அலுவலர் ஆனந்த், வட்ட கல்வி அலுவலர் ஆனந்தி மற்றும் தீயணைப்பு நிலைய அலுவலர் மோகன் மற்றும் பள்ளி வாகன ஓட்டுநர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். முகாமில் கலந்து கொண்டு பேசிய சார் ஆட்சியர் நாளைய தலைவர்களையும் மருத்துவர்களையும் பாதுகாப்பாக பள்ளிக்கு அழைத்துச் செல்ல வேண்டிய பொறுப்பு ஓட்டுநர்களுக்கு உள்ளதாகவும் உடலை ஆரோக்கியத்துடன் வைத்துக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தினார். தொடர்ச்சியாக பேசிய வட்டார போக்குவரத்து அலுவலர் கூறுகையில், நீதிமன்ற உத்தரவுப்படி இதுபோன்ற கூட்டாய்வுகள் நடைபெறுவதால் பள்ளி வாகன விபத்துக்கள் குறைந்துள்ளதாகவும் கடந்த ஆண்டு ஒரே ஒரு விபத்து மட்டுமே நடந்துள்ளதாகவும் தெரிவித்தார். இதன் தொடர்ச்சியாக அவசர காலங்களில் தீயணைப்பானை எப்படி பயன்படுத்த வேண்டுமென தீயணைப்புத்துறை வீரர்கள் ஒத்திகை நடத்தி காட்டினர். இந்த முகாமில் திருப்பூர் தெற்கு, பல்லடம், காங்கேயம் ஆகிய வட்டாரத்தில் உள்ள 100க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 800 பேருந்துகளை சார் ஆட்சியர் மற்றும் வட்டாரப் போக்குவரத்து ஆய்வாளர் சோதனை செய்தனர். பேருந்துகளில் சி.டி.வி கேமரா, ஜி.எஸ் கருவி வைக்கப்பட்டுள்ளதா எனவும் ஆய்வு செய்தார். மேலும் பேருந்து படிகள், மாணவர்கள் அமரும் சீட்டுகள், அவசர கால கதவுகள், முதலுதவி பெட்டிகள், தீ அணைப்பான்கள் ஆகியவற்றை முறையாக உள்ளதா என ஆய்வு செய்யப்பட்டது. எந்திரத்தின் தன்மை, வாகன இயக்கம், பேருந்தின் தரைத்தளத்தின் உறுதித்தன்மை ஆகியவையும் ஆய்வுகள் செய்யப்பட்டது. அதேபோல நின்றிருக்கும் பேருந்துகளுக்கு பின்னால் மாணவர்கள், குழந்தைகள் இருப்பதை அறிந்து கொள்ளும் வகையில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதா என்பது குறித்தும், அனைத்து பேருந்துகளிலும் ரியர் சென்சார் ஒலி எழுப்பும் கேமரா வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. பேருந்தின் பின்னால் மாணவர்கள் ஒரு அடி தூரத்தில் இருந்தாலும் ஓட்டுநருக்கு எச்சரிக்கை விடுக்கும் ஒலி எழுப்பக்கூடிய ரியர் வியூ சென்சார் கட்டாயம் பொருத்த வேண்டும் எனவும், அவசர கால தீ விபத்து அலாரம் பொருத்தப்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது. காவல்துறை அதிகாரிகளே, இங்கு வந்திருக்கும் அனைத்து பள்ளி வாகனங்களின் ஓட்டுநர்களை, மோட்டார் வாகன ஆய்வாளர்களை அனைவரையும் வருக வரவேற்கிறேன். இந்த கூட்டாய்வு என்பது கடந்த 2012 முதல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தமிழகம் முழுவதும் நடக்கக்கூடிய கூட்டாய்வாகும். இந்த கூட்டாய்வு எதுக்காக நடத்தப்படுகிறது? அதாவது பள்ளி வாகனங்களில் பயணம் செய்யும் குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்து நடத்தப்படும் கூட்டாய்வாகும். கடந்த 2012க்கு முன்னாடி ஒரு சாலை விபத்தில் ஒரு சிறுமி உயிரிழந்த காரணத்தினால் இது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவின் பேரில் இந்த கூட்டாய்வு வருடம் நடத்தப்படுகிறது. இப்போ இந்த கூட்டாய்வுக்கு பின்பு வாகனங்களின் விபத்துக்கள் மினிமம் 1% வந்திருக்கு. அதுலேயும் ஃபேட்டலிட்டிஸ் இல்லை, அதாவது உயிரிழப்பு ஏற்படக்கூடிய விபத்துக்கள் இல்லை. இதில் நான் ஒன்று என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் டிரைவர்ஸ் காலையில் ஒரு 6 மணி 7 மணிக்கு வண்டி எடுத்து குழந்தைகளை ஏற்றி கொண்டு ஸ்கூலில் விட்டுட்டு குறைந்தது 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஓய்வெடுக்கிறீங்க பள்ளி வளாகத்தில். அதுக்கப்புறம் திரும்ப 4 மணிக்கு தான் நீங்கள் வாகனங்கள் எடுத்து குழந்தைகளை திரும்ப கொண்டு அவங்க வீட்டில் விட போகிறீங்க. அப்போ உங்களுக்கு 3 நேரம் ரெஸ்ட்டு. இந்த ரெஸ்ட்டு உங்களுக்கு எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் நல்லபடியாக தூங்கி எழுந்திரிச்சு ஈவினிங் போகும்போது அந்த மணலை செல்வங்களை பாதுகாப்பாக கொண்டு விடுறது தான். அதே டைமில் இப்போ நம்ம ஸ்கூல் டிரைவர்ஸ் பார்த்தா நிறைய பேர் கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்கள் இருக்கீங்க. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மினிமம் 6 மாதத்துக்கு ஒரு தடவையாவது சுகரு, கொலஸ்ட்ரால் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கணும். கண் டெஸ்ட் மெயினாக பார்த்துக்கணும். இப்போ நாங்கள் இன்னொரு கேம்பெயின் நடத்தலான்னு இருக்கோம். அதாவது இந்த ஆய்வு முடிஞ்சுட்டு இந்த மாத கடைசியிலோ அல்லது அடுத்த மாதமோ ஒரு கல்வி வாகன ஓட்டுநர்களுக்கு மட்டும் இலவச கண் மருத்துவ முகாம் நடத்தலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இது உயர்நீதிமன்றம் ஏற்கனவே வழிகாட்டுதல் தேர்வு தான் இது நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால இப்போ கடந்த வருடம் நம்ம இதே இடத்துல ஆய்வு முடிச்சு இந்த வருடம் ஆய்வுக்கு வர்ற இடையில ஒரே ஒரு வாகனம் மட்டும்தான் ஸ்கூல் குழந்தை மோதி விபத்துக்குள்ளானது. அது டைரக்டா மோதலை. அந்த ஸ்கூல் குழந்தையை இறக்கி விட்டுட்டு அந்த வாகனத்தை வலதுபுறம் திருப்பும் போது வாகனத்தின் கடைசி பகுதியானது அந்த குழந்தையோட தலையில் மோதி கீழே விழுந்தது. ஒரே ஒரு உயிரிழப்பு நடந்திருக்கு. அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருந்தால் அந்த விபத்தையும் நம்ம தடுத்திருக்கலாம்.
இப்போ நம்ம ஸ்கூல் வெஹிக்கிளில் பார்த்தா இப்போ கடைசியாக வந்த சர்க்குலர் பிரகாரம் புதிய வாகனங்கள் வந்து ஃபயர் அலாரம், அதாவது வந்து இன்கேஸ் தீ பிடிக்கும் பட்சத்தில் அணையக்கூடிய அந்த ஃபயர் அலாரம் செட் பண்ண சொல்லி ஆர்டர்ஸ் வந்திருக்கு. நம்ம வாகனங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 வண்டி வந்து ஃபயர் அலாரம் மாட்டி வந்திருக்கு. தென் வந்து ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். இப்போ நீங்கள் வந்து டெய்லி வாகனத்தை எடுக்கும்போது எப்படி ரெக்கார்டு செக் பண்ணி பர்மிட், எஃப்சி, இன்சூரன்ஸ் இருக்குன்னு பார்க்குறீங்களோ அதே மாதிரி தீயை அணைக்கக்கூடிய ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் ஃபில் ஆகிருக்கா இல்லை வந்து ரெட் இண்டிகேஷன் தான் நீங்கள் மெயினாக செக் பண்ணணும். தென் முதலுதவி பற்றி இது வந்து சும்மா கேஷுவல் 5 மணி நேரம் நீங்கள் வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க ஸ்கூலில், அந்த டைமில் மட்டும் இது நீங்கள் வந்து சும்மா எடுத்து பார்த்தா போதும். அப்போ இன்கேஸ் வந்து ரீஃபில் முடிஞ்சிருந்தா கூட நீங்கள் வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனால வந்து அடுத்த வருடம் இதே மாதிரி கூட்டாய்வு நடத்தும் போது நம்ம மாவட்டத்தில் வந்து விபத்து வாகனங்கள் எண்ணிக்கை வந்து 0% இருக்குன்னு சொல்லி தாழ்மையுடன் உங்களை கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நமது சாலை பாதுகாப்பு போக்குவரத்து அலுவலர் கூறியபடி அனைத்து ஓட்டுநர்களும் தங்களது உடல்நிலையை வந்து சரி செஞ்சு பார்த்துக்கிறது, செக் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியமா. ஏன்னா வந்து இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா யாருக்கு என்ன இருக்குங்கிறது எப்பவுமே தெரியறது இல்லை. அதனால ஏன்னா வெஹிக்கிள் இப்போ நம்ம ஸ்கூல் பஸ் நான் இண்டிகேட் பண்ணல, நம்ம வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் வெஹிக்கிள் ஓட்டும் போது அவங்களுக்கு ஏதாவது மயக்கம் வர்றது அந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஏன்னா உங்களோட வெஹிக்கிள் இருக்கிறது குழந்தைங்க, அந்த குழந்தைகளுக்கு வந்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அதனால நீங்க ஒவ்வொரு ஓட்டுநர்களும் தங்களோட உடல்நலத்தை வந்து மாசம் உங்களுக்கு பார்த்தா பீரியடிக்கல் செக்அப் சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி செக் பண்றது ரொம்ப அவசியம். அதனால நம்மளோட வட்டார போக்குவரத்து அலுவலர் ஐயா சொன்ன மாதிரி எல்லாரும் அவங்களுடைய உடல்நலத்துல கவனம் செலுத்துங்க. 2வது மதிப்புக்குரிய நம்ம மாவட்ட கல்வி அலுவலர் சொன்னாங்க, அனைத்து குழந்தைகளும் நம்மளோட எதிர்கால இந்தியான்னு, அது எல்லாத்தோட மனதிலும் கண்டிப்பா பதியணும். நம்மளோட ஒவ்வொரு வீட்டு குழந்தைங்க நம்ம வண்டிக்குள்ள இருந்தா நம்ம எப்படி ஓட்டுவோமோ அதே மாதிரி ஓட்டணும். அந்த கான்சியஸோட எல்லா ஓட்டுநர்களும் ஓட்டணும். நம்மளுடைய மதிப்புக்குரிய சார் அலுவலர் ஆட்சியாளர் சொன்ன மாதிரி அவங்க நம்மளோட இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க, கேட்டீங்களா, என்னென்ன ரூல் வந்து நம்மளுடைய வாகனத்துல இருக்கணும். அந்த மெயின் ரூல் சொன்னாங்க பார்த்தீங்களா, எமர்ஜென்சி எக்ஸிஸ்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒவ்வொரு ஆய்வுலையும் செக் பண்றோம். ஆனா பாத்தீங்கன்னா அது தினமும் நீங்க வாகனத்தை வந்து சுத்தம் செய்யும் போது அந்த லாக் கரெக்டா இருக்குதாங்கிறத எல்லாருமே பார்த்துக்கணும். எல்லாரும் செக் பண்றீங்களா? அவசியம் செக் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பிரச்சனை வரும்போது தான் நம்ம அதை ஓபன் பண்ணணுங்கிறது இல்லைங்க. தினமும் உங்களுடைய வாகனத்தை பாதுகாக்கும் போது, உங்களோட வாகனத்தை சுத்தம் செய்யும் போதும் அந்த லாக் சரியான முறையில இதாகுதா, ஒர்க் ஆகுதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. 2வது மேடம் சொன்ன மாதிரி அந்த ரூல்ஸ் வந்து நம்மளோட வண்டியில எல்லாம் கரெக்டாக இப்போ செக்லிஸ்ட் பண்ணுவோம், செக் பண்ணுவோம், எல்லாமே கரெக்டா இருக்குதாங்கிறத எல்லாரும் செக் பண்ணிக்கோங்க. 2வது நம்மளுடைய தீயணைப்பு துறையினர் வந்து வந்திருக்காங்க, அவங்க உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கூட்டம் ஒன்று கொடுப்பாங்க. இந்த வெயில் சமயத்திலையும் எல்லாரும் நம்ம சொன்னதுக்கு திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா பள்ளி ஓட்டுநர்களும் தங்களது வாகனங்கள் கரெக்டா இருக்குதாங்கிறத காமிச்சுக்கோங்க. இன்றைய பொழுது எல்லாரும் சிறப்பிச்சு இந்த விழாவை நல்லபடியா நடத்தி கொடுக்கறதுக்கும் இன்னைக்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறோம். நன்றி, வணக்கம். இல்ல ரெட் கலர்ல வந்துட்டா இந்த எக்ஸ்டிங்விஷரை நீங்க ரீஃபில் பண்ணிடணும். இதுக்குள்ள இருக்கிற வந்து ஒரு ட்ரை கெமிக்கல் பவுடர் வித் CO2 கேஸ் கம்ப்ரஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல இதுக்கு பேர் சேஃப்டி கிளிப்பு. இதுக்கு பேர் என்ன? சேஃப்டி கிளிப்பு. இந்த சேஃப்டி கிளிப்பை எடுத்துட்டு ஃபயர் எங்க உருவாயிருக்கும் அங்கிருந்து இதுக்கு பேர் டிஸ்சார்ஜ் டியூப். இந்த டியூபை கையில லெஃப்ட்ல இங்கே பிடிச்சா அப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். ப்ரெஷர்ல வெளியே அந்த பவுடர் வெளியே வரும்போது இங்கே பிடிச்சிங்கன்னா அப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். அப்படி என்ன ஃபயர் எங்க இருக்கோ அங்க போய் நம்ம கரெக்டா அடைக்க முடியாது. அதனால நீங்க இந்த எண்டுல பிடிங்க, டிஸ்சார்ஜ் டியூப் எண்டுல பிடிச்சிட்டு இந்த கிளிப் கொடுத்துருக்காங்களே, இந்த கிளிப்பை அமுக்கணும்னா உள்ள பவுடர் ஃபுல்லா ப்ரெஷரா வெளியே வரும். இது வந்து கரெக்டா ஒரு 10 அடியிலிருந்து 15 அடி வரைக்கும் இந்த எக்ஸ்டிங்விஷர் போகும். அதனால நீங்க பக்கத்துல போய் தான் அணைக்கணும் அவசியம் இல்லை. 10 அடி தள்ளிண்டே ஃபயரை இந்த தீயை அணைக்கலாம். உங்க பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஷார்ட் சர்க்யூட்டால தான் ஃபயர் ஆகும். மேக்ஸிமம் ஃபயர் ஆக சான்ஸ் இல்லை. பஸ்ல ஏசி இருந்தால் அந்த ஏசியில் ஏதாவது ஃபால்ட் ஆகி ஃபயர் ஆக சான்ஸ் இருக்கு. இந்த எக்ஸ்டிங்விஷர் ஒர்க் அவ்வளோதான், 1.5 நிமிஷம் தான் இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஃபயரை உருவாக்கி அந்த ஃபயரை இந்த எக்ஸ்டிங்விஷர் மூலமா எப்படி அணைக்க போறோம் பார்க்க போறோம். நீங்க தான் ஃபயர் கண்ட்ரோல் பண்ண போறீங்க, சரிங்களா? இந்த எக்ஸ்டிங்விஷரை நீங்க தான் ஆப்ரேட் பண்ண போறீங்க. ஏன்னா பஸ்ல ஏதாவது எமர்ஜென்சி ஃபயர் ஆனா பண்றீங்க,
அதனால இதை எப்படி கேட்டால் தெரிஞ்சுக்கிறேங்க. அது மாதிரி இதுல இந்த கிரீன் இல்லாம ரெட்ல இருந்தா உடனே ரீஃபில் பண்ணிருங்க. சரிங்களா? சொல்லுங்கண்ணா. எடுத்திருக்கிறாரு, எக்ஸிபிஷன் என்ட்ரில் அடிச்சிருக்கிறாரு. எங்க உருவாதோ அந்த இடத்துல அடிக்கணும். அடிங்க அடிங்க இப்ப கிரீன்ல தான் இருக்கு. அப்ப என்ன பவுடர் இருக்கு, உள்ள CO2 இருக்கு. சரிங்களா? அப்ப திருப்பி இதை என்ன பண்றான் பாருங்க. சேஃப்டி கிளிப்ல எடுத்து விட்டுருக்காரு. இப்ப ஃபயரை கண்ட்ரோல் பண்றாரு பாருங்க. பின்னாடி வந்துருங்க அண்ணா, இருங்க, ஆட்டிடாதீங்க. சரிங்களா?